தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம். தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. சேலம் தூத்துக்குடிக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம். சேலம் ஆட்சியராக அருண் தம்புராஜும் தூத்துக்குடி ஆட்சியராக விஷ்ணு மகாஜனும் நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. மேற்கு மண்டல ஐஜியாக ரம்யா பாரதியை நியமித்து தேர்தல் ஆணையம். மதுரை காவல் ஆணையராக அபிஷேக் தீக்ஷித்தும் தாம்பரம் காவல் ஆணையராக சஞ்சய் குமாரும் நியமனம். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி வேட்புமனு தாக்கல். 2 தொகுதிகளில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிகள் வேட்புமனு தாக்கல். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் இதுவரை 739 பேர் வேட்புமனு தாக்கல். 532 ஆண்களும் 207 பெண்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ் மொழி தமிழர்களை தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு வஞ்சிக்கிறது. ஒடிசாவில் தமிழர்களை திருடர்களாக சித்தரித்ததை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழரை தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் திமுகவினருக்கு மகிழ்ச்சி. மோடி வருகையால் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டார். நாட்டிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக அரசின் திட்டங்களுக்கு புதிய பெயர்களை வைத்து ஸ்டாலின் ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அந்த சார் யார் என அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிப்போம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். இபிஎஸ்ஐ ஆளுநராக மாற்றி பாஜக அனுப்பிவிடும் என திமுக எம்பி கனிமொழி பேச்சு. இலவசம் என்பது மக்கள் மீது கடனை அதிகரிக்கும் என சீமான் கருத்து. இலங்கை பங்களாதேஷ் போன்ற இங்கும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை காட்சிப்படுத்தும் விதமாக லைவ் டெமோ. சேலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் வாக்குறுதி பொருட்களின் வீடியோ இணையத்தில் வைரல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மொத்த சொத்து மதிப்பு 20,64,00,000 ரூபாய். 2 கார்கள் உள்ள நிலையில் தங்கம் வெள்ளி நகைகள் எதுவுமில்லை என்றும் கையில் 50,000 ரூபாய் மட்டுமே ரொக்கமாக உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். தேர்தலை ஒட்டி பரப்புரை செய்ய நாளை புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை அடுத்து புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு, போக்குவரத்து மாற்றம். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை. அண்ணா திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை ஒட்டி ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 5 நாட்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. சிபிஎஸ்இ தேர்வுகள் கால அட்டவணைப்படி எந்த மாற்றமுமின்றி நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு.
சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை அதிகாலை முதல் வழக்கம் போல் இயங்கும். எழும்பூர் ரயில் நிலைய மேம்பால நடைமேடை பணி நிறைவடைந்ததால் பயணிகள் சுமார் 1 மாத துயர் முடிவுக்கு வருகிறது. மாநிலங்களவை உறுப்பினராக ஏப்ரல் 10ஆம் தேதி பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்ப்பு. இந்தியாவில் 2 மாதங்களுக்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது. சர்வதேச அளவில் நிலையற்ற தன்மை இருந்தாலும் பெட்ரோல் விலையில் உயர்வு இருக்காது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உறுதி. 2021 முதல் 2025 வரை 37,740 இந்திய தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் உயிரிழந்துள்ளதாக மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். 80 விழுக்காடு உயிரிழந்த வளைகுடா நாடுகளில் நிகழ்ந்ததாக நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. தனியார் பள்ளிகள் குறிப்பிட்ட விற்பனையாளரிடமிருந்து மட்டும் பள்ளி சுருடை, புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வாங்க வேண்டும் என பெற்றோர்களை நிர்பந்திக்க கூடாது. உத்தரவை மீறினால் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு டெல்லி அரசு எச்சரிக்கை. மறைந்த பிரபல ஓவியரான ரவிவர்மனின் யசோதா மற்றும் கிருஷ்ணா என்ற ஓவியம் 167 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. ஒரு ஏலத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட இந்திய கலைப்பொருள் என்ற பெருமையை பெற்று அசத்தல். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதற்கான மூல காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என சீனா கண்டனம். உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா வலியுறுத்தல்.